தமிழகத்தில் நிகழ்ந்த ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறுவது ஏற்க தகுந்தது அல்ல என்று முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கரூரில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக நடைபெற்ற கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நெல்லையில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இச்சம்பவத்தை முன்வைத்து காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூற முடியாது எனவும் விளக்கம் அளித்தார். ஒரு முன்னாள் காவலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை அதிகாரிகள் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கணும். அதில் தவறிட்டாங்க. அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு ஃபெயிலியர் தான். ஆனால் அதை வச்சு அதிகாரிகளுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எல்லாம் நியாயம் இல்லை. அது அவர் காவல்துறையில் வேலை பார்த்தனால அவருக்கு ஆபத்து வரல. காவல்துறையில் வேலை செய்யாத வேறு விஷயங்களுக்காக தான் தனிப்பட்ட விரோதத்தின் மூலமாக அவரை கொலை செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் காவல்துறை இது போன்ற தகவல் வரும்போது அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனடியாக இப்படி சொல்கிறாரு, உண்மையே பொய்யோ, உடனடியாக அவரை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அந்த மேட்டரை முள்ளாக விசாரித்து எதிரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும். அந்த ஒரு சின்ன தவறு தான். மற்றபடி அதுக்காக காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கரூர் அருகே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி லட்சக்கணக்கில் மோசடி செய்த 2 போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். வழக்கறிஞரான இவர் அப்பகுதியில் தனக்கு சொந்தமான இடத்தில் வணிக வளாக கட்டிடத்தினை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், சந்திரன் ஆகியோர் தங்களை செய்தியாளர்கள் என கூறி கட்டிய வணிக வளாகத்திற்காக தங்களுக்கு பணம் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். மேலும் பணம் தராவிட்டால் பொய்யான புகார்களை அளித்து வணிக வளாகத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுவோம் என கூறி மிரட்டியுள்ளனர். இதனை அடுத்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அளித்த புகாரின் அடிப்படையில் சண்முக சுந்தரத்தை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதேபோன்று பல தொழிலதிபர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உண்மை தகவலை எடுத்து புகார் அளித்து விடுவோம் என கூறி மிரட்டி பணம் பறித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சண்முக சுந்தரம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவ்வழக்கில் தொடர்புடைய செந்தில்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள சந்திரன், அச்சுதராமன் மற்றும் ஜானகிராமன் ஆகியோரை தேடி வருகின்றனர். மதுரை உசிலம்பட்டியில் கஞ்சா வழக்கில் கைதானவருக்கு அறிவுரை வழங்கிய காவல் அதிகாரி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவர் சம்பவத்தன்று பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது மதுபான கடையில் மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கிருந்த கஞ்சா வழக்கில் கைதான பொன்வண்டி என்பவரை அழைத்து அறிவுரை வழங்கியுள்ளார். இந்நிலையில் கஞ்சா வியாபாரியுடன் இருந்தவர்களுக்கும் காவல் அதிகாரி முத்துக்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறவே முத்துக்குமாரை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து படுகொலை செய்து தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் முத்துக்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திமுகவினர் தமிழின துரோகிகள் எனவும் பாஜகவினர் தான் தமிழின காவலர்கள் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ் மொழிக்காக தான் பாஜக போராடி கொண்டிருப்பதாகவும், பணமுள்ளவர்கள் 3 மொழியை கற்கும்போது ஏழை மாணவர்கள் மும்மொழியில் கல்வி பயிலக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பினார். தான் தமிழ் வழியில் பயின்றதாக தெரிவித்த அவர், உதயநிதி, கனிமொழி, இன்பநிதி ஆகியோர் தமிழ் வழியில் பயின்றார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் தற்போது வரை தமிழ் பாடநூல்கள் சென்று கொண்டிருப்பதாக ஐலியோனின் பேச்சுக்கு பதிலளித்த அவர், தமிழ் பாடநூலுக்கு தகுதியானவரை முதலமைச்சர் தலைவராக நியமிக்க வேண்டும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் போராடுகிறது என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன். புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், தாய் வழி கல்வியை தமிழ் வழி கல்வி 5வது வரைக்கும் படிக்கணும்னு தான். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றவங்க, நான் ஒரு தமிழறிஞரின் அரசியல்வாதி மகள் மட்டும் இல்ல, தமிழறிஞரின் மகள். 5வது வரைக்கும் நான் தமிழ்ல தான் படிச்சேன். கனிமொழி தமிழ்ல படிச்சாங்களா?
உதயநிதி தமிழ்ல படிச்சாரா? இன்ப நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்துல? ஆக தமிழக மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏமாற்றுகிறது. தங்கள் வீட்டு குழந்தைகள், செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் 3 மொழி படிக்கணும், வேண்டியதை படிச்சுக்கணும். ஆனா சாமானிய மக்கள் இதை படிக்க கூடாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள். இந்த வஞ்சகத்தன்மையை நாங்கள் நேரடியாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதே விருதுநகர் அருகே தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டை அடுத்த கீழத்துலுக்கன்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகிய நிலையில் விவாகரத்து பெற்று தனியே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கணவரை இழந்து வசித்து வந்த மகாலட்சுமி என்பவருடன் ராஜேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் மகாலட்சுமி மகன் 19 வயதான ராஜாவிற்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தனது தாய் மகாலட்சுமியை ராஜா பலமுறை கண்டித்துள்ளார். எனினும் ராஜேந்திரனும் மகாலட்சுமி தொடர்ந்து பழகி வந்ததால் ராஜா ஆத்திரமடைந்துள்ளார். இந்நிலையில் கீழத்துலுக்கன்குளம் பகுதியில் ஆடு மீட்டுக் கொண்டிருந்த ராஜேந்திரனை ராஜா மற்றும் பிரபாகரன் ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். இதனை அடுத்து ராஜேந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் ராஜா மற்றும் பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிரபல ரவுடிஜான் கொலை வழக்கில் புகார் அளித்தவர்கள் மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அவரது மனைவி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். பிரபல ரவுடிஜான் கொலை வழக்கில் 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் ஈரோடு நீதிமன்றங்களில் சரணடைந்தார்கள். இந்த வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு ரவுடி செல்லதுரை என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக மறைந்த ஜான் மனைவி சரண்யா ஏற்கனவே ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் மறைந்த செல்லதுரையினுடைய மனைவி ஜான்சி, சுஜி மற்றும் வளர்மதி வழக்கறிஞர் இலைக்கடை ரமேஷ் ஆகியோருக்கும் ஜான் கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறி அவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தார். ஆனால் இது தொடர்பாக தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்தவில்லை என கூறி ஜான் குடும்பத்தினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று முதலமைச்சர் போராட தயாராக உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரணாக தமிழகத்தில் திமுக இருந்து வருவதாகவும் இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்கும் வகையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டதையும் குறிப்பிட்டு பேசினார். மேலும் குடியுரிமை மற்றும் முத்தலாக் மறுப்பு சட்டத்தின் போதும் திமுக அதனை எதிர்த்ததாகவும், ஆனால் இதனை எதையும் எதிர்க்காமல் கார் மாறி அமித்ஷாவை சந்தித்தது யார் என்பது தெரியும் எனவும் விமர்சித்தார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஆக இன்றைக்கு இது சட்டமன்றத்தில் தீர்மானமாக இன்றைக்கு நாம் நிறைவேற்றியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இதற்கு முன்பே நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த மசோதா அதை அறிமுக நிலையிலே அதை முழுமையாக எதிர்த்தது காரணம். அனைவரும் எதிர்க்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுக்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது அங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரான நா. ராசா அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் MM அப்துல்லா அவர்களும் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவர்களை பேச விடாமல், அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய விடாமல் அவர்களை வெளியே அனுப்பி வைத்தது மட்டுமல்ல, இதற்காக குரல் கொடுத்தோம் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த ஒன்றிய பாரதிய ஜனதா இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை அவர் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னாலும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று இதை நாம் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார்.
சென்னையில் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தினால் 2.5 வயது குழந்தையை கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மண்ணடிலிங்கி செட்டி தெருவைச் சேர்ந்த தம்பதியினர் அத்தரா ஜாவித் நிலோபர். இவர்களுக்கு 2.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று குழந்தையை கணவரிடம் கொடுத்துவிட்டு நோன்பு திறப்பதற்காக நிலோபர் அருகில் உள்ள மசூதிக்கு சென்றுள்ளார். பின்பு வீடு திரும்பிய போது தனது குழந்தை பேச்சு மூச்சின்றி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலோபர் இதுகுறித்து தனது கணவரிடம் கேட்டபோது தனக்கு ஏதும் தெரியாது என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்த போது குழந்தை இறந்தது தெரிய வந்தது. மேலும் குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறது என மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அர்த்தரா ஜாவித் கொலை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தானும் தனது மனைவியும் கருப்பாக இருக்கும்போது தனது குழந்தை மட்டும் வெள்ளையாக இருந்ததால் தனது மனைவி மீது சந்தேகமடைந்து குழந்தையை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அர்த்தரா ஜாவித்தை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மின்சார வாகனங்களை பயன்படுத்தினால் மட்டுமே பசுமையான உலகத்தை உருவாக்க முடியும் என இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் நிறுவனம் சார்பில் மின்சார இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மின்சார வாகனத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வாகனத்தை விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தலாம் எனவும் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் வகையில் இந்த வாகனம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மின்சார இருசக்கர வாகனம் அதிக அளவில் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருப்பதாக தெரிவித்த அவர், மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பசுமையான உலகத்தை உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்தார். வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் இருக்குது. அது ஒன்று வந்து எடை எடுத்துகிட்டு போகிறது 150 கிலோ இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோ 295 கிலோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து நல்லா ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு. அது வந்து சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பல வகைகள் இருக்குது. முதல்ல வந்து அதுக்கு அந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்டரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.